முரசொலியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை விமர்சித்து தலையங்கம் எழுதப்பட்டதை விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எதிர்கோட்டை எஸ்.டி. சுப்பிரமணியன் கண்டித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், இந்த இவர் மக்கள் செல்வர் தியாக தலைவன் ஆர்கேனருடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கழக துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரனை பார்த்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முரசொலியிலே பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் மக்கள் செல்வர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அருமையண்ணன் மக்கள் செல்வர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்றுமே மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய தலைவர். ஆனால் இவர்களைப் போல ஒரு சதி செயலிலே இவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளைக்கு தலைவர் யார் என்று சொன்னால் அவர் ஸ்டாலின் இருப்பார், இல்லது அதற்கு பிறகு அவருடைய மகன் இருப்பார். இப்படித்தான் அவர்களுடைய இந்த சொத்தை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், ஒரு கட்சி தான் திமுக. ஆனால் அந்த திமுக தலைவர் எங்கள் தலைவரை பார்த்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் செல்வர் அப்படி அல்ல. எதையும் நிதானமாக கடைபிடித்து பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்திலே மட்டுமல்ல அகில உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய கழகத்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரனாகத்தான் இருக்க முடியும். இதை நாட்டு மக்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 1.5 கோடி தொண்டனுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மக்கள் செல்வரை பார்த்து இவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிற அந்த செயலை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் உண்மையாக கண்டிக்கிறேன்.